கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையாகவே சிறப்பாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். பல யோகங்களையும் பல செல்வங்களையும் நல்ல ஒரு யோகத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெற வேண்டும். சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும். ஆக இன்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல யோகமான காலத்தை இந்த ஐப்பசி மாச பலன்களாக நல்ல நல்ல யோகங்களையும் நல்ல செல்வங்களையும் நல்ல தொழில் வளங்களையும் பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாத பலன்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஐப்பசி மாத பலன்களை விரிவாக தெளிவாக ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் அதற்கு ஆதாரபூர்வ விளக்கத்துடன் சிறப்பான யோக பலன்களை இந்த ஐப்பசி மாத பலன்களாக உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இப்ப எல்லா ராசிக்குமே ஐப்பசி மாதத்தினுடைய அதிரடி யோகம் 3 முக்கிய கிரகத்தினுடைய அம்சம் அற்புதமான யோகங்களை பார்ப்போம். ஐப்பசி மாத பலன்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள் சிறப்பான பதவி யோகம், தொழில் யோகம், வேலை யோகம், நல்ல வேலை, நல்ல பதவி, நல்ல உத்தியோகம், நல்ல வியாபாரம், நல்ல சொத்து சுகங்கள், நல்ல திருமண வாழ்க்கை, புத்திர யோகம் அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறப்பான ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் அடைமழை பெய்யும் என்பது போல பணமழை, பதவி யோகம், செல்வ யோகம் என்ற அடமலை போல அடுத்தடுத்து கொட்டக்கூடிய அற்புதமான யோகம். அப்படிப்பட்ட யோகம் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகின்றது. பல நல்ல யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அப்போ முதல்ல என்ன அப்படின்னா 3-12 மூன்றாம் இடம். ஒரு 3ஆம் இடம் வலிமை அடைந்தால் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த உயர்வுகள், சிறந்த முன்னேற்றங்கள், நீங்கள் எடுக்கப்படுகின்ற முயற்சிகள், உங்களுடைய திறமைகள் அனைத்தும் மிக வெற்றி அடையும். ஏனென்றால் இந்த 3ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அந்த 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் தான் இந்த 7ஆம் இடம். ஒரு பாகவத்தை லக்னமாக வைத்து பார்க்கும் பொழுது அந்த 3ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவம் அதிர்ஷ்டஸ்தானம். அப்ப 3ஆம் பாவம் வலிமை அடையுமா இல்லையா? 3ஆம் பாவம் செல்வங்கள் சேரும், ஆதரவுகள் கிடைக்கும். எல்லாருடைய ஆதரவும் தொழில் விருத்தி அடையும். எல்லாரும் ஆதரவோடு உங்கள் பதவி உயர்வு பெறும். அதாவது உங்கள் பதவி நீங்கள் எங்கே அரசாங்க உத்தியோகத்தை பார்த்தாலும் தனியார் உத்தியோகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஆதரவு, அவருக்கு தான் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும். இப்போ ஜனாதிபதிக்கு போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜனாதிபதி தேர்வுக்கு ஒரு சீட்டை எழுதி அந்த இதில் அந்த மாதிரி ஒரு எல்லாரும் உங்களை ஆதரவாக தேர்ந்தெடுக்கிறது. புரிஞ்சுக்கிறீங்களா? வாக்களிப்பது போல இந்த இடம் அதற்கும் உந்தது தான். இந்த 3ஆம் இடம் வலுத்து ஒரு இடத்துல உட்கார்ந்துச்சுன்னா அந்த 3ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல போய் அந்த 3ஆம் இடத்து அதிபதியே உச்சம் பெறுகிறார். யாரு? குரு பகவான். அதான் இதனுடைய சிறப்பு. 3-12 குரு பகவான் உச்சம் பெறுகிறார் 7ஆம் இடத்தில். அந்த 7ஆம் இடம் மகரத்துக்கு 7ஆம் இடம். உலக வாழ்க்கையில், அதாவது உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு ஒரு கூட்டு தொழில் பார்த்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, சரிங்களா, ஒரு வியாபாரம் பார்த்தாலும் சரி, வியாபாரத்தில் எல்லாரோட இவர் கொஞ்சம் நல்ல இவர் வியாபாரம், இவர்கிட்ட நல்லபடியாக பொருள் வாங்கலாம் அப்படின்னு எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கணும். ஒரு அரசியல் இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் இடம், அந்த அரசியலில் எல்லாருடைய ஆதரவு இருந்தால் தான் அரசியல் நிலைக்க முடியும். 7ஆம் இடம் சரி இல்லை, பாதிப்பு இருக்குது அப்படின்னா அரசியல் நிலைக்கவே முடியாது. அந்த 7ஆம் இடம் ஒரு கூட்டு, எல்லாருடைய கூட்டு அந்த அமைப்பில் தான் அந்த அரசியல் வெற்றி அடைவது. எல்லாருடைய கூட்டு முயற்சி உங்களை உயர்த்தக்கூடிய நிலை. அப்போ ஒரு அரசியலில் சாதிக்கணும்னா 7ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்,
கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். மனைவிக்கு கணவனால் யோகம், கணவனுக்கு மனைவியால் யோகம் அப்படின்னா 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். அந்த 7ஆம் இடத்தில் குருவான் உச்சம் பெறுகிறார் மகர ராசி. அப்போ இத்தனை யோகங்களும் சிறப்பாக அமையும். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அடுத்தது 4-11 செவ்வாய். 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும், சொத்து சுகத்தோடு இருக்கணும், வாகன யோகத்தோடு இருக்கணும். அப்படின்னா 4-11 4ஆம் இடம் நல்ல படிக்கணும், கல்வி, உயர்கல்வி ஸ்தானம். அதே நேரத்தில் நல்ல சொத்து சுகங்கள், வாகன யோகங்கள், இதற்கு அதிபதி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கல்வி யோகம், சொத்து யோகம், வாகன யோகம், உத்தியோக உயர்வு, இத்தனைக்கு அதிபதி ஆகிறார். ஆக பூமி இடம் வாசல் பெறுகின்ற ஒரு யோகத்தையும் தரக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துக்கு வரார். 11ஆம் வெற்றி, லாபம், வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம், எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அந்த குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு 5ஆம் இடம், ஒரு ஸ்தானத்திற்கு 5, எப்படி பாருங்க கிரக வலிமை உண்டு. குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு 5ஆம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ஒரு ஸ்தானத்தை வச்சு அந்த ஸ்தானத்தை லக்னமாக வைத்து பார்க்க வேண்டும். ஆக குரு இருக்கக்கூடிய இடத்தை லக்னமாக வைத்து பார்க்கும்போது குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானம், திடீர் யோகம், திடீர் சொத்து, திடீர் பதவி, திடீர் புத்திர பாக்கியம், நல்ல புத்திர பாக்கியம், புத்திர யோகம், பூர்வீக யோகம், பூர்வீக சொத்து யோகம், ஆக அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறந்த யோகமாக பூமி, வீடு, வாசல், வாகன யோகம் அனைத்தும் தருகின்ற இடத்தில் இந்த செவ்வாய் ஆட்சி பெறுகின்றார். அந்த செவ்வாய் ஒரு மனுஷன் நோய் நொடி வந்துருச்சுன்னா அந்த ரத்தத்தில் தான் இன்ஃபெக்ஷன் ஆகும். செவ்வாய் ரத்தத்துக்கு அதிபதி. ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், சொத்து சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த செவ்வாய். அது 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவின் பார்வையில் பிரமாதமாக இருக்கா? அந்த குரு இருக்கிற இடத்துக்கு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில். சரி, அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் யாரு? பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி. உங்களுடைய முதலீடு, நீங்கள் செய்கிற முதலீடு, நீங்கள் செய்கிற வியாபாரம், அதே நேரம் நீங்கள் பார்க்குற உத்தியோகம், நீங்கள் பார்க்குற வேலை, அதே உங்கள் பிள்ளைங்க என்ன படிக்கும், பிள்ளைகளுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். உங்கள் வம்சத்துக்கு சொத்து சேர்ப்பீங்களா, இல்லை உங்களுக்கு மட்டும் சேர்ப்பீங்களான்னு சுக்கிரன் வம்சத்துக்கே சொத்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 5ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். ஒரு சொந்த தொழில் பார்க்கக்கூடிய பிரமாதம் அமையக்கூடியது. நகை தொழில், டெக்ஸ்டைல் தொழில், பெரிய ஹோட்டல் நிறுவனம், பர்னிச்சர் நிறுவனம், மிகப்பெரிய பர்னிச்சர் நிறுவனம், உலக அளவில் செய்யக்கூடிய தொழிலாம் பிரமாதமாக இருக்கும். இன்டர்நேஷனல் லெவலில் பேராக போகிறீங்க, இன்டர்நேஷனல் லெவல் சம்பாதிக்க போகிறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. ஏன்னா 7ஆம் இடம் உலக வெற்றி அடையும். அந்த 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 10ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் போய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற கேந்திர வலிமை. எப்படிப்பட்ட வலிமை! தொழில் டாப்ல போடுவீங்க, வருமானம் கொட்டி தரும், ஆச்சரியமான வருமானம், முன்னேற்றம். சும்மா வெறும் வார்த்தைக்கு இல்லை, கிரகங்கள் ஆதாரப்பூர்வோடு உட்கார்ந்துருக்கு, ஆதாரப்பூர்வ விளக்கத்தோடு. புரிஞ்சுட்டீங்களா? சரி. ஆக இந்த 3 முக்கிய கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை உறுதியாக ஏற்படுத்த போகிறது. அதில் மாற்றமே இல்லை. சரி, இப்போ மகர ராசினர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட
ஒரு ஜாதகத்தில் அது நடக்கலை இது நடக்கலை, எனக்கு கல்யாணம் முடியலைங்க, எனக்கு வயசு 35 ஆச்சு. ஒரு இடத்துல வேலைக்காக பணம் கட்டினேன், கவர்மெண்ட் வேலைக்கு. அந்த பணமும் போச்சு, வேலையும் கிடைக்கல. வேலை கிடைக்குமா? அந்த பணத்தை வாங்க முடியுமா? இல்லை கல்யாணம் முடிச்சு ஒரே பிரச்சனையாக இருக்குது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பிரச்சனை. இது எப்போ சரியாகும்? எப்போ சரி? வியாபாரத்தில் நாளுக்கெல்லாம் மோசமாக போயிட்டு இருக்கு. இந்த வியாபாரம் விருத்தி அடையுமா? இல்லை இந்த வியாபாரத்தை இழுத்து கொண்டு போயிடுவேனா? இல்லை கடையை இழுத்து, தொழிலை இழுத்து மூட வேண்டிய நிலை வருமா? இப்படி நீண்ட நாள் பிரச்சனைகள். கல்யாணமே நிறைய வருஷம் ஆகிப்போச்சு, 10 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை, ஊர் சிரிக்குது. புருஷன் முன்னாடினாங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியல. இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? பிரம்மன் எழுதியிருப்பார், உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.